உங்க பேரண்ட்ஸை நீங்க சொர்க்கத்துல சேர்க்கணும், அவ்வளவுதானே. நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க உங்க பேரண்ட்ஸை சொர்க்கத்துக்கு உண்டானவங்களா ஆக்கலாம். ஒண்ணு, அத்தஹியாத்ல சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீஇ வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இந்த துஆவை ஓத மறக்காதீங்க. ரெண்டு, குர்ஆன் ஓத தெரியாத உங்க பேரண்ட்ஸுக்கு ஈசால் சவாப் செய்யுங்க. அதாவது குர்ஆனுடைய ரிவார்டை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்க. குர்ஆனை ஓதி முடிச்சுட்டு துஆ செய்யுங்க. அந்த துஆல யா அல்லாஹ் இந்த நன்மையை என் பெற்றோர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடு அப்படின்னு சொல்லி துஆ செய்யுங்க. மூணு, அவங்களுக்காக நீங்க ஆஃபியத் கேளுங்க. அதாவது நல்ல வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கையை அல்லாஹ் கிட்ட கேட்டு அவங்களுக்கு கொடுங்க. அண்ட் ஃபைனலா அவங்களுக்காக நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் செய்யறதுக்கு ஒரு துஆ சொல்றேன். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்களுக்கு நீங்க ரைட்டியஸா இருங்க. அவங்களுடைய குறைகளை வெளியே சொல்லாதீங்க. அவங்களை எந்நேரமும் ஹானர் பண்ணி பழகிக்கோங்க. அண்ட் அவங்களுக்கு பிடித்தமான பிள்ளைகளா வாழ கத்துக்கோங்க. அதுவே போதும், அவங்களுடைய வாழ்க்கையின் பாதி பாரம் குறைஞ்சிரும்.